ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப லக்னம் பெண்ணாக இருக்கீங்க, மருமகளாக இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மாமியாருடைய ராசி எப்படியா இருக்கணும்? மருமகளுக்கும் மாமியாருக்கும் பொருந்தக்கூடிய ராசிகள் கன்னி, மகரம், மீனம். சரிங்களா? என்ன ராசி? கன்னி, மகரம், மீனம். அதே 10ஆம் பாவம் கும்பம், சனி. இப்போ இந்த சனி பகவான் நான் ஏற்கனவே சொன்னவே தான், உங்கள் ராசிக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் மாமியார் சப்போர்ட் கிடைக்குமானா கிடைக்கும். அதே 10ஆம் பாவம் உங்களுக்கு சரியில்லாத ஸ்தானத்தில் இருந்துட்டால், துலா லக்னத்துக்காரங்களுக்கு சனி பகவான் சரியில்லாத ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் மாமியாரனால பிரச்சனைகள் வருமானா வரும். குற்றம் குறை சொல்லுவாங்களா? நிச்சயம் சொல்லுவாங்க. அதுவே நான் சொல்லக்கூடிய அந்த ராசிப்படி அமைஞ்சாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய மாமியார் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஏற்றாப்போல் மருமகளாக மாறுவீங்க. இல்லைனால் உங்களை குற்றம் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. மாமியார் வந்து ரிஷப லக்னம், மருமகள் கன்னி, மகரம், மீனம் ராசியில் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மகனுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவம் அதிபதி துணையார் யார்? உங்கள் பையனுக்கு அது மனைவி, உங்களுக்கு மருமகள். அப்போ உங்கள் ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவம். அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பல் அவங்களுடைய குணநலங்கள் மாறுமானா மாறும். இப்படி 12 லக்னத்துக்குமே நம்ம வந்து ஒரு தீர்வு கொடுக்கலாம். ஆனால் இது உதாரணத்துக்கு இப்படி தான். ஜாதகத்தை நம்ம 10க்கு 10 பொருத்தம் பார்த்துட்டாலும் சரி, அல்லது ஜாதக கட்டத்தில் ரீதியாக இருக்கக்கூடிய பொருத்தங்கள் பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் கணவன் மனைவி, அதாவது ஒரு பெண் ஒரு ஆணுடைய குணநலங்கள், தனிப்பட்ட முறைய குணநலங்கள் பார்த்தாலும் சரி, முக்கியமாக மாமியார் மருமகளுடைய ஜாதக ரீதியாக 10ஆம் பாவத்தையும், உங்கள் பையன் ஜாதகமாக இருந்தால் அது 7ஆம் பாவத்தையும், அல்லது மகளாக இருந்தால் அதே 7ஆம் பாவம் உங்களுடைய மருமகனுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாமியார் மருமகளுடைய பொருத்தம், மருமகன் மாமியாருடைய பொருத்தம் நிச்சயம் அதை வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்கள். இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பொருந்தமான வீடியோவாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்கிறது. மீண்டும் இனித ஒரு நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.